ராமர் கூட சேர்ந்து கொண்டு அணில் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக உறுதுணையாக இருந்தது. ஆனால் எந்த வீட்டில் புகுந்தாலும் உருப்படாத ஆமை குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. தன் கட்சியவே குடும்பமாக நினைத்தால் அது தமிழக வெற்றி கழகம், தன் குடும்பத்தை மட்டும் கட்சியாக நினைத்தால் அது திமுக. நாங்கள் முதியோர் இல்லம் நடத்தவில்லையா, தமிழ் தேசிய ராணுவ படையை கட்டி எழுப்புகிறோம். அதனால் இளைஞர்கள் பெரும் கூட்டம் இங்கே இருக்கிறது. சிறப்புரை வழங்குவதற்காக திரு ஜெகதீச பாண்டியன் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடங்கி நடப்பதும் அண்டி பிழைப்பதும் அடிமையாய் இருப்பதும் என் வரலாற்றிலே கிடையாது என்று பேரறிவிப்பு செய்த தமிழகத்தினுடைய வெற்றி தளபதி தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, நமது தளபதி சொல்வதை மட்டுமல்ல சிந்திப்பதையே சிறப்பாக செய்து காட்டுகிற எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தாய் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற அனைத்து முன்னோடிகளுக்கும், முன்னால் இருக்கிற எங்கள் இளம் படை தளபதிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கடலூரிலே பிறந்து காந்தியடிகளினுடைய வாயால் தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று போற்றப்பட்ட அஞ்சலை அம்மாளியுடைய நினைவு நாள் 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் சுட்டுக் கொன்ற அந்த ஜார்ஜ் நீல்ஸினுடைய சிலையை சென்னையில் அகற்றிய பெரும் வீராங்கனையை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் தான். உங்கள் மீது இருக்கிற சூத்திர பட்டத்தை நீக்க மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் வெல்லும் மண்டை சுரப்பை உலகி தொழும் உங்கள் பேரை சொன்னாலே மனதில் சிறுத்தை எழிம் என்று எங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். படிக்கவில்லை என்றால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் சேர்த்து 15000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜரை தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அரசியல் நிர்ணய சபையால் பிராட்மேன் கமிட்டியுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அரசியல் ஆசானை தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் கூட அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணியில் எத்தனை ஆதி தமிழர் கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் அம்பேத்கருடைய சிலையை பனையூரிலே வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் நமது தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் மட்டும்தான். தமிழனுடைய மானம் போகக்கூடாது என்பதற்காக 1730 பிறந்து ஹைதரலியுடன் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து வெள்ளையனை விரட்டிய பெருமா பாட்டி எங்கள் பாட்டி வீராங்கனை வேலுநாச்சியாரை வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். நம்மளை பார்த்து கொள்கை இல்லை, அரசியல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆமாம், எங்களுக்கு கொள்கை இல்லை. உங்களை போல கொள்ளையடிக்கிற கொள்கை எங்களுக்கு இல்லை, உங்களை போல கொலை செய்கிற கொள்கை எங்களுக்கு இல்லை, உங்களை போல ஊழல் செய்கிற கொள்கை எங்களது இல்லை, உங்களை போல வாரிசு அரசியல் செய்கிற கொள்கை எங்களது கிடையாது. அப்ப என்ன உங்களது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பாட்டன் வள்ளுவன் எளிய குரலை முகப்பிலே வைத்து அரசியல் செய்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். உங்க குறிக்கோள் என்ன? அல்டிமேட் குறிக்கோள், இறுதி இலக்கு என்ன? எல்லாம் எல்லாருக்கும் என்று சொல்கிற பேரறிவிப்பு செய்த கட்சி தமிழக வெற்றி கழகம். எல்லாம் எனக்கு என்று சொல்கிற கட்சி திமுக. தன் கட்சியவே குடும்பமாக நினைத்தால் அது தமிழக வெற்றி கழகம், தன் குடும்பத்தை மட்டும் கட்சியாக நினைத்தால் அது திமுக. நம்மள பார்த்து சொல்ற நம்ம தளபதிக்கு அரசியல் தெரியலன்னு இந்த சொன்னாரே நம்மளுடைய தலைமை செயலாளர். பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங் பேசதான். உங்களுடைய துணை முதல்வர் உதயாநிதி ஸ்டாலின் கோழிக்குண்டு விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது ஈழத் தமிழர்களுக்காக நாகப்பட்டினத்திலே உங்க தாத்தா கருணாநிதி கச்சை தூக்கி கொடுத்ததின் காரணமாக பல்வேறு மீனவ சொந்தங்கள் தாழி இருப்பதற்கு காரணமாக உங்க கட்சி சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நாகப்பட்டினத்திலே உண்ணாவிரதம் இருந்தாரு எங்கள் தலைவர். அது அரசியல் இல்லையா? காவிரி நதிநீர் உரிமைக்காக அந்த காவிரி நதிநீர் உரிமையும் கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக இருக்க போதுதான் அந்த உரிமை பறிபோனது. தான் நடிக்கிற படம் பெங்களூரிலே
என்றாலும் பரவாயில்லை, தமிழருடைய மானம் காக்கப்பட வேண்டுவதற்காக காவிரி நதியின் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தளபதி, அது அரசியல் இல்லையா? என் தங்கை அனிதா நீட்டிற்காக இருந்தபோது அவர் வீட்டிற்கு சென்று உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர், அது அரசியல் இல்லையா? நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லை என்றால் எரிமலையாய் வெடிப்போம் என்று நாட்டு மாட்டுக்காக முத்த சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே யுத்த சத்தத்தை முனைகிறார்களே தமிழ் மாணவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே தளபதி, அது அரசியல் இல்லையா? எது அரசியல்? உங்க கட்சியில பெரியவங்களே இல்ல. நாங்கள் முதியோர் இல்லம் நடத்தவில்லையா? தமிழ் தேசிய ராணுவ படையை கட்டி எழுப்புகிறோம். அதனால் இளைஞர்கள் பெரு கூட்டம் கிடைக்கிறது. ஆகவே நம்மளை பார்த்து அரசியல் இல்லை, கொள்கை இல்லை, தற்குறி என்று சொல்கிறார்கள். யார் தற்குறி? யார் தற்குறி? தற்குறி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தற்குறி என்றால் தன்னை பற்றின அடையாளத்தை பதிவு செய்வதுதான் தற்குறி. அந்த காலத்தில் செப்பேடுகளில் பேரை பதிவு செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது. அதனால் ஒரு குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்குமான குறியீடு இருக்கும். அதனால் அந்த செப்பேடுகளில் தன்னுடைய குறிப்பேடுகளை குறியை பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பெட்ரோலுடைய நீங்கள் பத்திரத்தில் பார்த்தால் கீரல் என்று இருக்கும், கையொப்பம் வாங்குவதற்கு பதிலாக கீரல் என்று இருக்கும். அப்படி அதற்கு பிறகுதான் கையெழுத்து வந்தது. அதனால் தன் குடும்பத்தினுடைய பெருமையை குறிக்கிற சொல்தான் தற்குறி. அதனால் யாராவது தற்குறி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தன் குறிப்பை என் தலைவன் வெற்றி தலைவர் தளபதி என்று அறிவிக்கிற தற்குறி என்று பெருமையாக சொல்லுங்கள். அதற்கு பின்பு நம்மளை பார்த்து அணில் குஞ்சு என்று சொல்கிறார்கள். எனக்கு இதிகாசத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி, ராமர் கூட சேர்ந்து கொண்டு அணில் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக உறுதுணையாக இருந்தது. ஆனால் எந்த வீட்டில் புகுந்தாலும் உருப்படாத ஆமை குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். என் உறவுகளே, நேரமில்லாத காரணத்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கு இருக்கிற கூட்டம் வேற எந்த கட்சி நான் சவாலிட்டு சொல்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் உங்கள் இதே போல் ஒரு கூட்டம் நடந்தால் கோழி பிரியாணியும் கோற்றும் கொடுக்காமல் கொள்கைக்காக கூடுகிற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய எனது உறவுகள், நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரிக்கு பயம் வர வரைக்கும், உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் தூங்கக்கூடாது. போய் ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு ஓட்டை வாங்கி காலையில் நடக்க போகிற இருக்கிற தேர்தலில் முதல் ஓட்டாக நீ நமது விசில் சின்னம் பொறுத்திருக்க கூட புத்தாடை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும், உலக தமிழர்களுடைய ஒளி குரலாக விசில் சத்தம் ஒலிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பான ஒரு உரையை அளித்த அருமை அண்ணன் திரு ஜெகதீசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.